மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள், நண்பர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகி தற்போது மத்திய பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் காற்று சுழற்சியானது இது மேலும் அதாவது குறிப்பாக மும்பை மற்றும் குஜராத், ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் அதேபோல் ஆந்திர பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி, அதற்கு அடுத்தபடியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் போன்ற மாநிலங்களுக்கு கடுமையான மழை பாதிப்பு மற்றும் உயிர் சேதத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மழையானது தீவிரமாக இருக்கக்கூடும் அடுத்த 3 நாட்களுக்கு. இதன் காரணமாக இந்தியா வட மாநிலங்கள் ஃபுல்லும் மழை வெள்ளத்தை கடுமையாக சந்திக்கக்கூடும் என்பதையும் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்த நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி மற்றும் வட மாநிலங்களை நோக்கி நகரக்கூடும் என்பதால் வட மாநிலத்துக்கு அதாவது ஒரு வரலாறு காணாத அளவுக்கு மழைப்பொழிவை சந்தித்து வருகிறது என்பது உண்மையாக தெரிகிறது. இதன் காரணமாக கிளைமேட் சேஞ்ச் மற்றும் நிறைய காலநிலை மாற்றம் காரணமாக இந்த வரிசையான நிகழ்வுகள் வந்து கொண்டு இருக்கிறது. மற்றும் ராஜஸ்தான்லாம் ஒரு பாலைவனத்தில் ஒரு கடுமையான வெள்ளப்பெருக்கு, கடுமையான நிலச்சரிவு, மண்சரிவு மற்றும் போன்ற நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதும் மற்றும் அங்கேயும் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தால் மூழ்கக்கூடும் என்பதையும் எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது. மற்றும் மத்திய பிரதேசம் மற்றும் மும்பை சுற்றுவட்டார பகுதிகளெலாம் கடுமையான ஒரு மழை பாதிப்பை சந்திக்கும். மகாராஷ்டிரா மாநிலமாக முழுவதும் கடுமையான ஒரு மழை பாதிப்பை சந்திக்கக்கூடும் என்பதையும் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மத்திய பிரதேசமும் ஒரு கடுமையான மழை பாதிப்பு இருக்கும். இந்திய இராணுவம் அல்லது பேரிடர் குழு மேலாண்மை தொடர்ந்து அனுப்பப்பட வேண்டிய நிலைமைக்கு உருவாகி கொண்டு இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன காரணம் என தொடர் மழையாக அமைந்து கொண்டு வருகிறது. இதன் காரணமாக வட மாநிலங்கள் குறிப்பாக பெரும் பாதிப்பை சந்தித்து வருகிறது. இதன் காரணமாக தமிழ் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் நம்ம நண்பர்கள் போன்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது. மற்றும் உங்கள் நண்பர்கள் அங்கே இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்துகிறேன். உங்கள் நண்பர்கள் முடிந்தவரை அத்தியாவசிய தேவை பொருட்களை அடுத்த 5 நாட்களுக்கு வாங்கி வைத்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. குறிப்பாக மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத் மற்றும் பஞ்சாப் மற்றும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் வாழும் தமிழ் மக்களுக்கு எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது. இந்த மாநிலங்கள் வாழும் மக்கள் சற்று அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மழை தொடர்ந்து நீடித்து கொண்டே வருகிறது. நியூஸ் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்ட்டு. இதை காட்டிலும் இன்னும் 2 மடங்குகள் மழை பாதிப்பு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வடகிழக்கு அதாவது அடுத்ததாக தென்மேற்கு பருவமழை பின்வாங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் இருந்த போதிலும் தீவிரத்துடன் வங்கக்கடலில் உருவாகி வருகிற நிகழ்வு காரணமாக இது காலநிலை மாற்றமாக நமது ஆராய்ச்சி முடிவுகளில் தெரிவிக்கப்படுகிறது என்பதையும் நிரசனமான உண்மையாக தெரிவிக்கிறேன். மற்றும் இதன் காரணமாக அடுத்தது வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும் மற்றும் வடகிழக்கு பருவமழையில் எந்தெந்த மாவட்டங்கள் பாதிக்கப்படும், இதனால் விவசாய சார்ந்த பணிகளை செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி முன்னெச்சரிக்கை கொடுப்பது போன்றவை அடுத்த வீடியோக்களில் நமது மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலில் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரை வானிலை அறிக்கையை சொல்லப்போனால் அடுத்த 3 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிக அளவு இருக்கக்கூடும். மற்றும் இதன் காரணமாக வெப்பசலனத்துக்கு மழைக்கு வாய்ப்பை உண்டாக்கக்கூடும். குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு விதைப்பு பணிகளை விதைக்கலாம் என்று அறிவுறுத்தியிருந்தோம். அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்திலாம் மழை பெய்து வருகிறது. தினசரி மற்றும் வேலூர் மாவட்டத்திலும் மழை பெய்து வருகிறது. மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் மழை பெய்து வருகிறது. மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் மழை பெய்து வருகிறது. மற்றும்
குறிப்பாக நமது சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் உண்மையாக அமைந்து வருகிறது என்பதும் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக உங்கள் பகுதியில் மழை பெய்தால் மட்டும் நீங்கள் விதைப்பு பணிகளை தொடங்கலாம். இப்போ நான் அதாவது சொல்லியிருக்கேன், அதாவது மற்றவர்கள் போல் இல்லாமல் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் தாலுகா போன்ற இன்னும் விரிவான அறிக்கையை கொடுத்து வருகிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அதன்படி விவசாய பணிகளை செய்வது நல்லது. உங்கள் மாவட்டத்தில் உங்கள் தாலுகா வரும்போது உங்கள் ஊரும் அதாவது உங்கள் ஊர்கள் பெயர்களும் அடங்கும் என்பதால் அதற்கேற்றவாறு அந்த பகுதியில் மழை பெய்தது, அதனால் நீங்கள் விதைப்பு பணிகளை தொடங்கலாம். அந்த பகுதியில் ஒரு வேளை ஒதுக்கியிருந்தால் நமது திரும்ப ஒரு அறிக்கையானது வெளியிடப்படும். விதைப்பு பணிகளில் வட மாவட்டங்களில் எங்கு ஒதுக்கிறதோ அதையும் கணித்து மற்றும் அதற்காக ஒரு அறிக்கையும் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் பகுதிகளில் அணைகளில் நீர்மட்டம் உயரக்கூடும், அணைகள் நிரம்பக்கூடும், குற்றால அருவிகள் மற்றும் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள். மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் போன்ற தகவல்கள் உங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளை செய்யக்கூடியவருக்கு தெரிவிக்கும்.